அப்படி நாம் அதோட சிக்னிபிகன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இன்டர்நேஷனல் லா, அதாவது சர்வதேச சட்டத்தை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சர்வதேச சட்டப்படி ஒரு நாட்டோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் சொல்லுவாங்க, ஒரு நாட்டோடைய சமுத்திரத்தின் எக்ஸ்க்ளூசிவ், அவங்க மட்டும் பயன்படுத்தக்கூடிய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், அந்த நாட்டோட சமுத்திரம் அப்படின்னு சொல்றது அந்த நாட்டோட கரையிலிருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இருக்கும். அதாவது 12 நாட்டிக்கல் மைல்ஸ், ஒரு நாட்டிக்கல் மைல்ங்கிறது 1.8 கிலோமீட்டர். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாட்டில இருந்து நாட்டோட கரையிலிருந்து கிட்டத்தட்ட 21 to 21.5 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள கடல் பகுதி அந்த நாட்டோட கடற்பகுதி அப்படின்னு சர்வதேச சட்டம் சொல்லுது. இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில நம்ம அப்படி பார்த்தோம்னா தனுஷ்கோடியிலிருந்து இந்த மன்னார் வளைகுடா உள்ள பகுதியை பார்த்தோம்னா ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட தூரமா 25 to 30 கிலோமீட்டர் தான். அப்ப இலங்கை அங்கிருந்து ஒரு 12 நாட்டிக்கல் மைல், இந்தியா அங்கிருந்து ஒரு 12 நாட்டிக்கல் மைல் போட்டுச்சுன்னா இடையில நிறைய இடங்கள் ஓவர்லாப் ஆகும், ஒன்னோடு ஒன்று மோதும் அந்த வாய்ப்பு இருந்துச்சு.